எல்லாம் கவர் ஆகிற மாதிரி. நீ அப்படியே மெல்ல நடந்து வா. அப்படி கீழே இறங்கி சொல்லு. இங்க வாங்க, இங்க முன்னாடி வாங்க. இங்க வாங்க, இங்க வாங்கிட்டு வாங்க, இங்க வாங்க. வேணாம் விடுங்க. அந்த அவங்க அந்த அக்காவை அப்படியே வந்து வாங்க கை தட்டுங்கப்பா. கோயில் அங்கே இருக்க சொல்லு. மாலை போடுங்க. பெரிய வேலை பாருங்க. மேல போடுங்க. மற்றும் சிகிச்சை அமைத்து கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் சிவாவி மையராளன் செல்லு தலைவர் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டாம். அவருக்கு தேர்தல் அப்ப பார்த்துக்குவோம். இப்ப நடக்கிற உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சரா தேர்தல் செய்து ஒட்டுமொத்தமா முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்கள் எல்லாருக்கும் வேண்டாம் என்ற அடிப்படையில் ஒரு சமத்துவமான சமுதாயம் வாழ்வதற்காக சமூக நீதியின் அடிப்படையில் நாம் முதலமைச்சர் ஆட்சி செய்கிறார். அதே மாதிரி சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் நம்ம மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில காலனி என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது என்று நமது சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் இந்த காலனி பெயர் நீக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த நிமிஷமே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த இடத்திலும் அந்த காலனி என்ற பெயர் நீக்கப்படும் என்று நம்ம முதலமைச்சர் அறிவித்து முதல் கட்டமாக நகராட்சி பேரூராட்சி பகுதியில் சட்டம் நிறைவேற்றிட்டார். அதுக்கு கிராமங்களில் இந்த மாதிரி இருக்கிற பகுதியை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக அந்த பெயர் நீக்கப்பட்டு அவங்களுக்கான அந்த சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அந்த நிறைவேற்றி தரப்படும் என்பதை தெரிவித்து இப்படிப்பட்ட நல்ல முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி நடத்துகின்ற அவருக்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டு இப்பொழுது நமது பெரிய தம்பி அவர்கள் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல தலைவர்.